ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு அனைவருக்குமே ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுவதால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த அவர் நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீராத பிரச்சனைகளையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மையோடு வாழ்க்கையை நடத்த ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அந்த வழியில் தான் இவங்களும் இருப்பாங்க. இவங்களுடைய அற்புதமான குண நலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றை குறிக்குது. அதாவது காற்றை போல் எல்லாருக்கிட்டையும் தன்மையாக பழகக்கூடிய நபர்கள் இவங்க. அடுத்தவங்க துன்பப்பட்டாலும் தாங்கி கொள்ள மாட்டாங்க. ஏழை பணக்கார அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் சமமாக பேசுவாங்க. துளி கூட ஈகோ இல்லாதவங்க, அகம் பாவம் ஆணவம் இல்லாதவங்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு தான். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தீர்ப்பாங்க. யாராவது 2 பேருக்கு சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னா துலாம் ராசிக்காரரை அழைத்து வந்தால் போதும், பிரிந்த எதிரிகளும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்தளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவங்களாக தான் இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேசிக்கொண்டால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது ரொம்பவே பாசிட்டிவ் இல்லாத விஷயங்களை பேசினாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க. அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தோற்றம் உடையவங்க. அழகான தோற்றத்தை போலவே பேச்சிலுமே மென்மை கொண்டிருப்பாங்க. யாரோட மனசையும் அவ்வளவு சீக்கிரம் புண்படுத்த மாட்டாங்க. மேலும் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால சற்று குரலை உயர்த்தி பேசினாலும் இவங்களுக்கு பிடிக்காது. மிகவும் நேர்மையானவங்க. விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதற்காக கவலைப்பட மாட்டாங்க. தன்னை மற்றவங்க கவனிக்கும்படியாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய காரியத்தையும் எளிதாக செய்து முடிச்சிருவாங்க. அதுலேயுமே சுக்கிர திசை நடக்கும்போது இவங்க பெரிய சாதனை செய்யக்கூட விஷயங்கள் நடக்கும். மேலும் இவங்களுக்கு காதல் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கை இவங்களுக்கு இயல்பாகவே அமையும். வாழ்க்கையை ரசனையோடு வாழணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. நண்பர்கள் சூழ மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுவாங்க. இதற்காகவே நேரத்தை செலவிடுவாங்க. நகைச்சுவை உணர்வு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க எங்கே போனாலுமே அந்த இடம் கலகலப்பாக தான் இருக்கும். யாராவது தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மையான அன்பு இவங்கக்கிட்ட பொழிந்தால் வாழ்நாள் முழுக்க உங்களை மதிப்பாங்க. சுயமாக சிந்திக்க தெரியாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க. இதனால் உடன் இருப்பவங்களை நம்பி ஏமாறும் நிலைமையும் வரும். அதே போல் அழுகை கண்டு ஏமாறும் வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள்.
ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. இதனால் உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வக்ரம் பெற்றிருப்பது யோகமான காலமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. எதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி புனிதம் அடையுது. இதனால் சென்ற மாதத்தில் காட்டிலும் தாமதப்பட்ட காரியங்கள் இப்பொழுது தடையே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லைகள் அகன்று உற்சாகத்தோடு பணிகளை செய்வீங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்க போகிறாரு. அவரது பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலும் 3, 5 ஆகிய இடத்திலும் பதியுது. இதனால் குரு உங்கள் ராசியின் சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி. மேலும் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஜீவனஸ்தானத்திற்கு கவலை இல்லாத சூழ்நிலை வரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகளுக்கு அவதிப்பட்டு வந்தவங்க குணமடைவாங்க. குருவின் பார்வை பலத்தால் உடன் பிறந்தவர்களின் திருமணம் அல்லது அவர்களின் வாரிசு திருமணத்தை முன் நின்று நடத்தி வைத்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்க போகுது. இதுவரைக்கும் பாக பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது மனம் மாறி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பலன் தரக்கூடியதாக இருக்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்பொழுது மாற்றப்படுவாங்க. இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அதற்கு பண உதவி கிடைக்குமா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் நடத்துபவங்க பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்வாங்க. உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகமான காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் அப்படின்னு பழமொழியில் சொல்லுவாங்க. எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மாற்றம் கிடைக்கும். துணிந்த சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நிறுத்துவீங்க. எந்த ஒரு வேலையும் எளிதில் முடித்து வெற்றி பார்ப்பீங்க. அலுவலகத்தில் பணிகளில் உங்கள் திறமைகள் பார்த்து மேலதிகாரிகள் வியப்பாங்க. பதவி உயர்வு தானாக தேடி வரும். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் விரயம் வரும். எனவே அவங்கள உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கோங்க. அவர்களுடைய கல்வி சம்மந்தமாகவோ கல்யாண சம்மந்தமாகவோ நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் தடை வந்திருக்கும். அந்த தடை இப்பொழுது நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பு மரியாதையும் அதிகமாக உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான மாற்றம் நல்லபடியான மாற்றமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு வரும். கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 17, 18, 19, 28, 29 மற்றும் பிப்ரவரி 3, 4, 10, 11, 12. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு
இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பரிகாரங்களாக ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.